மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இது ரூட் சினி அப்டேட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற மூவிஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மூவியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, காந்தா. இந்த மூவியை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதரோட பயோபிக். இந்த மூவியோட பிளாட் பாத்தீங்கன்னா 1950s நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். அவர் இதுல நடிச்சிருக்காரு. இதுல நம்ம பாகுபலி ராணா, சமுத்திரகனி சார், பாக்யஸ்ரீ இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராஜ் செல்வமணி. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜானு சந்தர். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜாக் பிஜாய். இந்த வீக்கெண்டுக்கு இந்த மூவி பக்காவான ட்ரீட்டா இருக்கும். நீங்க போயிட்டு மறக்காம தியேட்டர்ல பாத்துருங்க. நம்ம செகண்ட் மூவியா என்ன பார்க்க போறோம்னா கும்கி 2. நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த கும்கியோட அடுத்த பாகம். பிரபு சலமன் சார் இந்த படத்தை அவர் தான் இயக்கியிருக்காரு. எல்லாரும் ட்ரைலர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை நம்ம பழைய கும்கி மாதிரியே தான். ஒரு யானை மற்றும் மனுஷனோட பிணைப்பை பத்தின கதை தான் இது. மதியழகன் அவரோட டெபியூ ஃபிலிம் இது. அண்ட் இதுல நம்ம அர்ஜுன் தாஸ் மற்றும் ஸ்ருதி ராவ் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டி இமான் சார் பண்ணல. நம்ம கும்கி ஆல்பமை அவ்வளோ ரசிச்சிருப்போம். இந்த படத்துல நம்ம நிவாஸ் கே பிரசன்னா என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. நம்ம படத்துல போய் பார்ப்போம். இந்த வாரம் நம்ம கிட்ஸ், ஃபேமிலி அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு கேங்ஸ்டர் பிலிம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவே அவ்வளவு ஃபன் ஃபீல்டா இருக்கும் போல. ஏன்னா இந்த படத்துல ஆனந்த்ராஜ் சார், பிக் பாஸ் சம்யுக்தா அண்ட் முனிஷ்காந்த் சார், விஜய் டிவி தீபாக்கா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஎஸ் முகுந்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாரும் மறக்காம ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா பையா ஸ்லீப்பர் செல். பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. இந்த படத்தை பத்தி பார்க்கணும்னா இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா. அண்ட் இந்த படத்தை ஆதவா ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து நிகிஷா, தீரஜ் அண்ட் சைமன் அப்பாஸ் இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை கமலநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவரோட டெபியூ மூவி. அண்ட் இந்த படத்துக்கு ஜித்தன் ரோஷன் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ். இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ்ல என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்திஸ்வரன் டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் சார் இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணி சாய் அபியங்கர் மியூசிக்ல பிளாஸ்டா ஓடிட்டு இருந்த 2K கிட்ஸோட ஃபேவரட் டியூட் மூவி தான். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் மறக்காம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி இதுதான் இந்த வாரத்துக்கான மூவி அப்டேட்ஸ். அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர் அண்ட் ஓடிடிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவியை போய் மறக்காம பாத்துருங்க. அண்ட் இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம ரூட் மீடியாவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்க ஸ்ரீ அண்ட் பாய்.